வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸில் ஒரு 3 ஸ்டாக் வந்து மோனோபோலி ஸ்டாக்குங்க. இது 3த்தையுமே வந்து எஃப்ஐஐ அதிகமாக வாங்கிட்டே வராங்க. அந்த டேட்டா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை வந்து யோசித்து பண்ணுங்கள். ஓகே. உங்களுடைய அட்வைசரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம முதல்ல மார்க்கெட் அப்டேட்ஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மோனோபோலி ஸ்டாக்ஸில் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தவரை 35 புள்ளிகள் வந்து இன்றைக்கி டவுன் ஆயிருக்குங்க. ஓகே, 35 அதாவது 24,435 புள்ளிகளில் நிஃப்டி வந்து நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. 35 புள்ளிகள் டவுன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து டவுனில் இருந்தாலும் நிஃப்டி வந்து ஒரு பையிங் ப்ரெஷரை வந்து மார்க்கெட்டுடைய முடிவில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி இறங்க ஆரம்பிச்சு அதனுடைய லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,265 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து 24,435ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே வந்து ரெக்கவரி கொடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 மணிக்கு மேலே இன்ஸ்டண்ட்டாக ரெக்கவரி கொடுத்துட்டாங்க மார்க்கெட். ஸோ அது வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து பார்க்கப்படுது நிஃப்டியில். இதை பிரேக் அவுட் பண்ணணும். நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திருப்பியும் பழைய ஹை இருக்கு இல்லையா, 26,000 அந்த புள்ளிகளை வந்து தொடுது அப்படின்றத அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லோரும் இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சில்வர் கோல்டை பொறுத்தளவில் கோல்டு வந்து எம்சிஎக்ஸில் 1.24% ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்சிஎக்ஸில் வந்து சில்வர் 1.7% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு பீஸ் இன்றைக்கி வந்து 0.7% ஏற்றம் கொடுத்துருக்கு. சில்வர் பீஸும் 1.5% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ரொம்ப நாளாக வந்து சில்வர் அண்ட் கோல்டு ஏறாமல் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கோல்டு சில்வரில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டுமே வந்து நேரோ ரேஞ்சில் இருக்குது. பெரிய வாலட்டிலிட்டி. அந்த வாலட்டிலிட்டியை கிட்டத்தட்ட இப்போ வந்து கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஏறி முடிகிற நிலமையில் இருக்குது. இப்போது அந்த கண்டிஷனில் இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான் நேரோ ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் ஆகி இன்னும் பெருசாக ஏறலை. பட் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுது. சரி, இப்போது இன்றைக்கி செக்டார் டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் வந்து 2% மேலே ஏற்றம் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்யூ பேங்க் இந்த மாதம் நேரோ ரேஞ்ச். ஓகே, அதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா கடந்த ஒரு மார்ச் 2026லேருந்து பிஎஸ்யூ பேங்க் வாலட்டிலிட்டியே கொடுக்கல. அது என்ன புள்ளிகள் இருந்தால் அந்த புள்ளிகளுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்க தவிர அப் ட்ரெண்டுக்கோ டவுன் ட்ரெண்டுக்கோ வந்து ட்ராவல் ஆகலை. அப்படி பார்க்கும்பொழுது பிஎஸ்யூ பேங்க் இன்றைக்கி 2% ஏறி இருக்கிறது பயங்கர பெனிஃபிட்டாக வந்து தோணுது. மேபி இந்த பிரேக் அவுட் தொடரும் பட்சத்தில் பிஎஸ்யூ பேங்க் இன்னும் மேலே ஏறுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நேரோ ரேஞ்சுனால நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியா செக்டார் 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. பேங்க் நிஃப்டி மீடியா செக்டாரில் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மீடியா செக்டாரில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது மீடியா செக்டார். ஓகே, ஸோ அந்த பேட்டர்னை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பேங்க் நிஃப்டி 0.7% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. பேங்க் நிஃப்டியும் இந்த மாதம் நேரோ ரேஞ்சுங்க. பிஎஸ்யூ பேங்க் மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியும் நேரோ ரேஞ்சு தான். பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்ப நாளாக ஏறாமல் இருக்குது. அது இந்த மாதம் வந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து அதை தொடர்ந்து மெட்டல், பிஎஸ்சி, இன்ஃப்ரா, எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே வந்து ஏற்றம் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்குனதுன்னு பார்த்தா ஐடி செக்டார் 1.5%, எஃப்எம்சிஜி 0.7% இறங்கிருச்சு. இந்தியா டிஜிட்டல், அதுக்கப்புறம் வந்து கன்சப்ஷன்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஹெல்த் கேர் இதெல்லாமே 0.5%, 0.4% வந்து டவுன் ஆகியிருக்கு. ஆட்டோ செக்டார் இன்றைக்கி 0.3% டவுனில் தான் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டல் மார்க்கெட்டில் டிடி பவர் சிஸ்டம்ஸ் 16% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பயங்கரமான ஏற்றம். பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுற அளவுக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக்கு. ஏன்னா அதனுடைய லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிடி பவர் சிஸ்டம்மு 2021லலாம் வந்து அந்த ஸ்டாக்குடைய நிலவரம் ஒரு 30 ரூபாவில் இருந்துச்சு. 2021ல் 30 ரூபாவில் இருந்து 1480 ரூபாவில் இன்றைக்கி ப்ரைஸில் இருக்குது. 30 ரூபாலேருந்து 300 ரூபானா 10 மடங்கு. ஓகே, ஸோ 1400 அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மடங்கு அந்த ஸ்டாக் வந்து 3000 ரூபானா 100 மடங்கு. இது 1500 ரூபா 1480 ரூபா வந்திருக்கு. ஸோ 49 மடங்கு வந்து அந்த ஸ்டாக் இறங்கிருக்கு. 1 லட்ச ரூபா போட்டால் 49 லட்சம். எத்தனை வருஷத்தில்? 2021லேருந்து 2026க்குள்ளே 5 வருஷத்தில். இதுதான் மல்டிபேக்கர். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பியூட்டி.
நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு இன்கம் வராது. இது கொஞ்சம் இத ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம் தான். ஆனா, இந்த பொட்டன்ஷியல் மார்க்கெட்ல இருக்குங்கிறது தான் நியூஸ். அதுதான் டேட்டா. இந்த பொட்டன்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. அது இல்லாம இல்ல. 5 வருஷத்துல வந்து 50 மடங்கு நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆகும். ஓகே. இங்க வந்து 10 அதே எஃப்டில போட்டதா நம்ம நெனச்சுட்டு இதில பணத்த போட்டோம்னா, ரிஸ்க் தான். ஆனா 50% 50 மடங்கு கிடைக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி கிடைக்குது 5 வருஷத்துல. அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஆனா ரிஸ்க்கு. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகணும். ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசருடைய நாலேட்ஜ் படி நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும். ரிஸ்க்கையும் எடுக்கிறோம். அதே நேரத்தில லாபத்தையும் எடுக்கணும். ஓகே. அதே நேரம் நம்ம வந்து நஷ்டமும் ஆயிறக்கூடாது. அந்த மாரி பார்த்து, பார்த்து வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியல்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குங்கிறதுக்காக தான் இந்த டிடி பவர் சிஸ்டம். இன்னைக்கு ஒரே நாள்ல 16%. அடுத்து மார்க்சன்ஸ் 12% ஏற்றம் குடுத்திருக்கு. அதுவும் இப்ப தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நேஷனல் அலுமினியம், டிடி பவர் சிஸ்டம் சொன்ன மாரியே தான் நேஷனல் அலுமினியம். கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜனவரி 2024ல ரூ. 136 பிரேக் அவுட் குடுத்துச்சு. லைஃப் டைம் ஹை அதுதான். அது ரூ. 136 தான் அதனோட லைஃப் டைம் ஹையே. 2024ல. அந்த லைஃப் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணுச்சு ₹136. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 420ல இருக்கு அந்த ஸ்டாக். 136லேருந்து 3 மடங்கு அதிகம். 2 வருஷத்துல. நேஷனல் அலுமினியம். அடுத்தது அப்பார் இண்டஸ்ட்ரீஸ். சொல்லவே வேணாம். இந்த ஸ்டாக்லாம் வந்து ஆ ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான்லாம் பயந்த ஸ்டாக் இவ்ளோ ஏற்றம் குடுத்துருச்சு. ஏன்னா ரூ. 745லேருந்து ரூ. 10,000க்கு போயிடுச்சு. இப்போ போய் இந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பயந்துட்டு இருந்த ஸ்டாக்கு. இப்போ பார்த்தா இறங்கிட்டு திருப்பி 18,000க்கு போயிடுச்சு அந்த ஸ்டாக். அந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஒரிசா மினரல்ஸ் இன்னைக்கு 7% ஏற்றம் குடுத்துருக்காங்க. அப்புறம் ஜீ லிமிடெட் இன்னைக்கு 6% ஏற்றம் குடுத்துருக்காங்க. இதால ஜீ லிமிடெட்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலான டவுனுங்க. அதனுடைய லைஃப் டைம் ஹை ரூ. 612. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 97ல இருக்கு. ஜீ என்டர்டெயின்மென்ட். ஏன்னா மீடியாக்கு யாரும் போறதில்லல்ல. எல்லாமே யூடியூப்லேயே முடிச்சிடுறோம். அப்படின்றப்போ 2020க்கு அப்புறமா இந்த ஸ்டாக்லாம் பெருசா ஏறல. இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இப்போலாம் சுத்தம். எல்லாம் சோஷியல் மீடியாலயே நம்ம டேட்டா பார்த்தோன்னா என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிருது. யாரும் ஜீ லிமிடெட்க்குலாம் போறதில்ல. அவங்க வந்து தன்னுடைய பிசினஸ் மாடியூல மாத்தணும். அவங்க இப்போ படம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பார்ப்போம். அடுத்தது ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் 6%, எஸ்பிஎல் பெட்ரோ 6%, விஜயா டயக்னோஸ்டிக்ஸ், டார் சன்ஸு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்லாம் 5%, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 5%. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அடுத்தது மார்க்கெட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னா, ரூ. 100ல இருந்த ஸ்டாக்கு இந்த வருஷமே 2026லயே ரூ. 100ல இருந்த ஸ்டாக் இப்போ ரூ. 651. 6 மடங்கு வந்து ஏற்றம் குடுத்துருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் இது. எல்லாருக்கும் இந்த லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியும். ஸ்டெர்லைட் பிரேக் அவுட்ன்னு தெரியும். ஏறப்போகுதுன்னு தெரியும். மல்டி பேக்கர்ன்னு தெரியும். ஆனா, என்னால 15%க்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியல. ரீட்டெயில் மைண்ட் செட். ஓகே. ரீட்டெயில் மைண்ட் செட் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. குழந்தைங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும். நமக்கு வருங்காலம் இருக்கு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிருமோ அப்படின்ற ஒரு 15% கண்ல பார்த்ததுமே வந்து ஒரு பரவசம். அப்பா 15% நமக்கு எஃப்டிய விட டபுளா கிடைச்சிருச்சு. அது பத்தாதாடா அப்படின்னு சொல்லிட்டு போதுமென்ற மனமே பொன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிய வந்துர்றோம். ஆனா, அது வந்து கடைசியில என்ன ஆயிடுதுன்னா, ஃபோமோவா மாறிடுது. மார்க்கெட்ல வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஸோ, நானும் ஒரு 20, 25% எடுத்திருப்பேன் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்ல. ஆனா, அது போனது பார்த்தீங்கன்னா, 6 மடங்கு மேல போயிருக்கு. ஸோ, மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே. ஸோ, அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பணக்காரங்களுக்கு இப்ப 10,00,00,000 கையில இருக்கு. அவங்களுக்கு எஃப்டில இருக்கு. இல்ல பிசினஸ்ல இன்கம் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 1,00,00,000 போட்டுட்டு சும்மா விடுறது பெரிய விஷயமே இல்ல. அவங்களுக்கெல்லாம் பணம் திருப்பி, 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 திருப்பி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அதனால ரீட்டெயில் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்ட மாத்தி, கொஞ்சம் ரிஸ்க்குக்கு வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சு, லாங் டெர்ம்னு நான் சொல்றேன். நான் ட்ரேடிங் பத்தி பேசல. ஓகேவா? சரி. பார்த்துக்கங்க. எல்லாமே டிஸ்க்ளைமர்க்குள்ள தான் வரும். அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, ஜீரோ ஆனவங்களும் இருக்காங்க இதுல ஆசைப்பட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இடிஎஃப்ல போவோம். இடிஎஃப்ல கோல்டு பீஸ், சில்வர் பீஸ பொறுத்தவரை நல்ல ஏற்றம் குடுத்தது. பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு ஏறனால 1.8% பிஎஸ்யூ பேங்க் பீஸ் ஏற்றம் குடுத்துருச்சு. மொமெண்டம் 50 மோத்திலால் ஒஸ்வாலோடையது இன்னைக்கு 0.92% ஏற்றம் குடுத்துருக்கு. ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள்ல, சில்வர் வந்து 2.3% ஏற்றம் குடுத்துருக்கு டாலர்ல, யுஎஸ் மார்க்கெட்ல. அப்போ சில்வர் ஏற்றத்துக்கு நம்ம எதிர்பார்ப்பு வந்துரும். அதே மாரி எக்ஸ்ஏயு யுஎஸ்டி தங்கம் பார்த்தீங்கன்னா 1.5% டாலர்ல ஏற்றம் குடுத்துருச்சு. அப்போ அதுக்கும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாசிட்டிவ்ல வந்து திரும்பிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிஃப்ட் நிஃப்டியோட நிலவரம் வந்து -53 பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்கு. பட் நம்ம மணி கண்ட்ரோல்ல போய் பார்த்தோம்.
வெப்சைட்ஸில் போய் பார்த்தோம்னா அதனுடைய டேட்டா வந்து இன்னும் கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கும். குளோபல் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாரும் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு எவ்வளோ சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா 8 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. அது ஒன்றும் பெரிய டேட்டா கிடையாது. காலையில் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை வந்து கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டா வந்து இப்போ நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்த யூஎஸ் மார்க்கெட் S&P 500 வந்து நமக்கு கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து அமெரிக்காவில் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டேட்டா வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் .com பப்புளுடைய சார்ட்டையும் இப்போ இருக்கக்கூடிய சார்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் பாருங்கள். அச்சு அசல் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். சார்ட்டை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கே ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் போய் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட்டு போய் பாருங்கள் டெலிகிராமில். அப்படி இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. ஏன்னா நிறைய பேர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே. நல்ல ஒரு அட்வைசரி எடுத்துக்கிட்டு செபி ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுன்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. டைவர்சிஃபைனா ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக அசட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF, அப்புறம் வந்து இப்போது REIT, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் தான் அசட் கிளாஸ். வேறு எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே தான் நீங்கள் சுற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இதில் எத்தனை பர்சன்டேஜில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றது உங்களுடைய கம்ஃபர்டபுள் தான். அவ்வளோதான். நீங்கள் அட்வைசர்கிட்ட போனாலும் இதை தான் சுற்றி சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் குறைச்சிக்கோங்க, மெட்டல் சைடு போங்க, மெட்டலில் குறைச்சிக்கோங்க, ஈக்விட்டியில் கொஞ்சம் போங்க, ஈக்விட்டியில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இருக்குது, அதில் கொஞ்சம் பிரித்து போடுங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த அசட் கிளாஸ். இந்த 10 விஷயத்துக்குள்ளே நீங்கள் பிரித்து போட்டுக்கணும். மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் பாண்ட்ஸில் வந்து கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது. அது ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்னென்ன, அதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இவ்வளோ தான் அசட் கிளாஸ். இதுக்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். வேறு எங்கே போக முடியும்? வேறு எங்கேயும் போக முடியாது. ரியல் எஸ்டேட் அவ்வளோதான். ஸோ எஃப்ஐஐ டேட்டா பொறுத்தளவில் இன்றைக்கி 4346 கோடி எஃப்ஐஐ மைனஸ். டிஐஐ வந்து 3935 கோடிக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா இன்னும் சரியாக வரல. தப்பான டேட்டாவை எனக்கு காமிக்குது. எஸ், இப்போ தான் கரெக்டான டேட்டா எனக்கு கிடச்சிருக்கு. எஃப்ஐஐயை பொறுத்தவரை -1002 கோடி எஃப்ஐஐ. டிஐஐ வந்து 5800 கோடி பையிங்கில் இருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க டிஐஐ. ஸோ அதனால் ஓகே. எஃப்ஐஐ பெரிய அளவில் செல்லிங் பண்ணாலும் டிஐஐ அதை விட 4 மடங்கு அதிகமாக பை பண்ணியிருக்கனால நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை ரீட்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து 3 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மோனோபோலி ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்ஸில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் நம்பர் 1 வந்து MCX, அடுத்தது BHEL, அடுத்தது கோல் இண்டியா. இந்த 3 ஸ்டாக்குமே வந்து மோனோபோலி லிஸ்ட்டில் தான் வரும். இது 3யுமே வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் இந்தியாவிலே அதிக ஆர்டர் இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிஸில் டாப் 3 கம்பெனிஸில் BHEL தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து BHEL இருக்குது. அந்த கம்பெனி வந்து பல வருடங்களாக நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஆர்டர் எடுக்க நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வேறு லெவலில் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்குமே வந்து நல்ல ஒரு ஏற்றம் தான் வந்து BHEL கொடுத்துருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 4.2% ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வருஷம் 242 இருந்தது, இப்போ 420 இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு ஒரே வருஷத்துலன்றதை விட 2 மாதத்தில் டபுள் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் கிட்ட வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டாக்கும் வந்து எஃப்ஐஐ வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பங்குகளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. டேட்டா எஃப்ஐஐ இந்த 3 மோனோபோலி ஸ்டாக்ஸில் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற டேட்டா. ஓகேவா? ஸோ பயனுள்ளதாக இருந்தது இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொத்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஈக்விட்டி அப்டேட்ஸ், செக்டார் அப்டேட்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ் பற்றி டேட்டா கொடுத்துருக்குறேன். மோனோபோலி ஸ்டாக்ஸ், எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணது கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து சில ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டேட்டா பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னு நேற்றுக்கே சொல்லியிருந்தேன்.
வீக்லி பிரேக் அவுட், மந்த்லி பிரேக் அவுட், அப்புறம் வந்து நேரோ ரேஞ்ச், வீக்லி நேரோ ரேஞ்ச், மந்த்லி நேரோ ரேஞ்ச். இந்த டேட்டா எல்லாமே ரெகுலரா பார்க்கணும். அந்த டேட்டாலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் காமிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா, அது வந்து டிப்ஸ்ன்னு மாறிடக்கூடாது. அதனால அத எப்படி நம்ம லேர்னிங் பர்ப்பஸா கொண்டு போறதுன்ற மாரி, நான் வந்து அந்த அந்த டேட்டாலாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அந்த டேட்டாவையும் நான் ஷேர் பண்றேன். எவ்ரி வீக் வந்து ஷேர் பண்றேன். டெய்லியுமே அத ஆக்சுவலா ஷேர் பண்ணணும். நான் தான் கொஞ்சம் உட்கார்றதில்ல. ஸோ, அதனால அத வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த வீடியோல வந்து இவ்வளோ தான் கன்டென்ட். இன்னும் வந்து நெறைய நியூஸ் வந்திருக்கு. நெறைய ரிசல்ட் டேட்டா வந்திருக்கு. ரிசல்ட் டேட்டா எல்லாமே Telegramல போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா ரிசல்ட் படிச்சேன்னா 1 ஹவர் ஆகும். அதனால ரிசல்ட்ட நான் Telegramல போஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வரும்போது நான் ரிசல்ட் படிச்சுருவேன். மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப்க்கு கீழ வரும்போது தான் நான் வந்து ரிசல்ட் படிக்கல. வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. சில நாள்கள் படிக்கிறோம், சில நாள் நம்ம ரிசல்ட் படிக்கிறது இல்லையா? அதனால தான். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மத்த மைக்ரோ கேப்லாம் பெரிய அளவுல இன்வெஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால அத வந்து நம்ம பார்க்கல. ஓகே. இருந்தாலும் நான் வந்து Telegramல போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.